ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம ஒரு 1 வீக் சேலஞ்சில் ஒரு 5 kg குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் எடுத்துருந்தோம். 105 kg இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேலஞ்ச் எடுத்திருந்தோம். இன்னையோட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 days ஆகுதுன்னு நினைக்கிறேன். 3 days இருக்கும். என்ன ரிசல்ட்டு இந்த 3 days அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த 3 days எனக்கு வெயிட் எது குறைஞ்சிருக்கா, குறையிலையா, குறைஞ்சிருந்துச்சுன்னா எதனால் குறைஞ்சின்னு நான் ஒர்க் அவுட் பண்ணேன், என்னென்ன டயட் ஃபாலோ பண்ணேன், அந்த மாதிரி விஷயங்கள் ஷேர் பண்ணுறேன். குறையில அப்படின்னா என்னென்ன ரீசன் அப்படிங்கிறதையும் நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்னும் நான் வெயிட் செக் பண்ணல, 2 days இப்போ தான் செக் பண்ண போகிறேன். ஸோ நீங்களும் பாருங்கள். நான் வந்துட்டு 105.7 சம்திங், அதாவது 105.76 என்னமோ சம்திங் இருந்தேன்னு நினைக்கிறேன். இப்போ இன்றைக்கி எவ்வளோ இருக்கேன், ஒரு 2 daysக்கு அப்புறம் 3 daysக்கு அப்புறம் எவ்வளோ இருக்கேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இன்னும் 4 days இருக்குது. நம்மளுடைய சேலஞ்சஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 வீக்குள்ளே நம்ம ஒரு 5 kg வந்து வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நம்மளுடைய சேலஞ்சு. ஸோ அந்த சேலஞ்சை நம்ம வந்துட்டு அச்சீவ் பண்ணுறோமா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோட கான்செப்ட்டு. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க. நீங்களும் வெயிட் ரெடியூஸ் ப்ராசஸில் இருந்தீங்க அப்படின்னா என்னோடு சேர்ந்து நீங்களும் பயணிங்க. வாங்க என்னுடைய வெயிட் செக் பண்ணிக்கலாம் எவ்வளோ இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ என்னுடைய வெயிட்டு செக் பண்ணலாம். நான் என்ன செக் பண்ணலை, சரி உங்களோட வீடியோவிலே லைவாக நம்ம செக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை. 105.65 இருக்கேன். ஸோ ஏன் இல்லை அப்படிங்கிறதையும் நான் இப்போ இந்த இதில் சொல்கிறேன். ஏன் வெயிட் ரெடியூஸ் ஆகலை அப்படிங்கிறதையும் நான் சொல்ல போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய வெயிட்டு பார்த்தீங்க, எந்த ஒரு சேலஞ்சுமே இல்லை, இன்னொன்று சேஞ்சஸுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுது, எனக்கும் தெரியுது. நம்ம என்ன வெயிட் இருந்தோமோ 3 daysக்கு முன்னாடி அந்த வெயிட்டு தான் இன்றைக்குமே இருக்குது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஏன்னா எந்த சேலஞ்சஸுமே இல்லைன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது என்ன ரீசன், எதனால் வந்துட்டு ஒரு 3 daysல நம்மளால் ஒரு 500 grams கூட ரெடியூஸ் பண்ண முடியல அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நீங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கும்போது ஸோ அதிகமாக ட்ராவல் பண்ணுறத நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நீங்கள் ட்ராவல் அதிகமாக பண்ணும்போதும் உங்களுக்கு வெயிட் லாஸ் வந்து ஆகிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நீங்கள் ஃபுட்டு வந்து உங்களால் ப்ராப்பராக வந்து டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ண முடியாது. சரிங்களா, ஒரு விஷயம். இன்னொரு விஷயம், நீங்கள் அதான் ஒன் ஆஃப் த மெயின் ரீசனே ட்ராவல்னால் நீங்கள் ரொம்ப ட்ராவல் பண்ணக்கூடாது வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கிறப்ப. ஸோ எனக்கும் அதே ரீசன்ஸ் தான். நான் ட்ராவல் பண்ணதுனால தான் என்னுடைய வெயிட் லாஸ் வந்து ஃபெயில்டுன்னு சொல்லலாம். சரிங்களா, இன்னொரு விஷயம், அதிகமாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சரி ஓகே. இப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இந்த வீடியோவில் எடுத்த உடனே வந்துட்டு எல்லாருனாலையும் வந்துட்டு டக்குன்னு எல்லா விஷயத்தையும் கரெக்டாக பெர்ஃபெக்டாக பண்ண முடியாது. ஸோ நம்ம ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக நம்ம போவோம். ஸோ இந்த வீக் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய மைண்ட் செட்டுக்காக நீங்கள் வந்து நான் வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இறங்கியிருக்கீங்க. அப்போ இறங்குறப்ப அதுவே உங்களுக்கு வந்து உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸ் ரொம்ப ஹெல்ப் பண்ணணும்னு தான் சொல்ல முடியும். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இந்த வீக் வந்து என்னுடைய ட்ராவலை என்னால் அவாய்ட் பண்ண முடியல. இன்னொரு விஷயம், நான் வந்துட்டு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ஃபுட் சாப்பிட்டேன். ஸோ அதனால் வந்துட்டு அதுவும் ஒரு ப்ராப்ளம் தான். அப்புறமேட்டுக்கு இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா தூக்கமின்மை. அதாவது நிறைய பேர் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நான் ஒர்க் அவுட் பண்ணுறேன், டயட் ஃபாலோ பண்ணுறேன், பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வெயிட் லாஸ் ஆகவே மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறீங்க. ஸோ அது தவறான ஒரு விஷயம். நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணாலும் டயட் ஃபாலோ பண்ணாலும் உங்களுக்கு கரெக்டாக ஒரு 8 hours தூக்கம் இல்லை அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் பழைய இருந்த வெயிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை விட டபுள் மடங்கு ஆகும்.
ஸோ இதுக்கு ரீசன்ஸ் எல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்கள் தூக்கம் வந்து உங்களுக்கு கரெக்டான அதில் இருக்கணும். பகலில் வந்துட்டு நிறையா பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒர்க்கை முடிச்சுட்டு கொஞ்சம் டயர்டாக இருக்கும். டயட்டில் இருக்கிறப்போ கொஞ்சம் டயர்டாக தான் செய்யும். அப்போ ஒரே இடத்துல உட்கார்றப்ப என்ன ஆகும்னா ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு, ஏன்னா ஏர்லி மார்னிங் எழுந்திரிச்சிட்றாங்க, ஒரு 5 to 6 o'clock எழுந்திரிச்சிட்றாங்க, ஜிம்முக்கு போகிறாங்க, இல்லைன்னா வாக்கிங் போகிறாங்க. இந்த மாதிரி போயிட்டு வரப்போ கொஞ்சம் டயர்டாகும். வந்த உடனே டயட்டு ஏதாவது ஒரு சின்ன சப்ளிமெண்ட்ஸ் இல்லை ஏதாவது ஒரு ஃபுட்ஸை எனக்கு எடுக்கிறாங்க. எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆயிடுது அப்படின்னா, கொஞ்சம் டயர்டாகிற மாதிரி இருக்கிறப்ப மறுபடியும் வந்துட்டு தூங்கிடுறாங்க. அப்படி தூங்காதீங்க. அப்படி தூங்குனீங்கன்னா நீங்கள் உங்களுடைய வெயிட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிற அந்த பெர்சன்டேஜ் வந்து அதிகமாகிடும். நீங்கள் நார்மலாக இருக்கிற டைம் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கிற டைமில் 1 மந்த்துக்கு வந்துட்டு ஒரு 5 kg இன்க்ரீஸ் ஆகுது, 2 kg இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு டயட்டில் ஃபாலோ பண்ணிவிட்டு இருக்கிறப்ப நீங்கள் வந்து தூங்குனீங்க அப்படின்னா இன்னும் அதிகமாகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்துட்டு மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பகலில் வந்துட்டு டே டைமில் வந்துட்டு தூங்குறத அவாய்ட் பண்ணுங்கள். இது வந்து உங்களுடைய வெயிட் ப்ராசஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வந்துட்டு நீங்கள் தூங்காமே இருக்கக்கூடாது. நான் சொல்கிறாங்கள, நீங்கள் பகலில் தூங்கக்கூடாது, ஆனால் நைட்டில் கரெக்டாக பிஃபோர் 9 o'clock நீங்கள் வந்துட்டு நைட்டு டயட் ஃபுட்ஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஒரு 10 to 10:30 நீங்கள் தூங்க ஆரம்பிச்சிடணும். ஒரு 8 hours வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாதான் உங்களோட வெயிட் லாஸ் ப்ராசஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இது ஒரு விஷயம். ஃபஸ்ட்டு வந்து ட்ராவல் சொன்னேன். 2வது விஷயம் தூக்கமின்மை, அதாவது கண்டிப்பாக ஒரு தூக்கம் இருக்கணும். சரி, ஓகே. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஃபுட்டு வந்து டயட்டு ஃபுட்லேயே வந்துட்டு நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நிறையா இருக்குது. இந்த ஓட்ஸ் இருக்குது, அதே மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி கார்ன்ஸ் இதெல்லாம் வாங்கி ரெடிமேடாக இருக்கிற கார்ன்ஸ், ஓட்ஸு, அப்புறம் நிறையா சப்ளிமெண்ட்ஸு, நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸுன்னு சொல்லிட்டு ரெடிமேடாக இருக்குது, நிறையா தான் வாங்கி சாப்பிட்றீங்க. ஸோ என்னை கேட்டால் அது வந்து நீங்கள் டயட்டுன்னு நினச்சி பண்ணுறீங்க, உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. அங்கே தான் நீங்கள் மிகப்பெரிய தவறு செய்கிறீங்க. நீங்கள் டயட்டுங்கிற பேரில் உங்கள் உடம்பை நீங்கள் ரொம்ப எப்படி சொல்கிறது அப்படின்னா ஒரு பெரிய ஆபத்துக்குள்ளே ஆக்குறீங்கன்னு தான் சொல்ல முடியும். என்ன அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற அந்த பாக்கெட்டில் அடைச்சி கொடுக்குற அந்த சப்ளிமெண்ட்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே அதாவது ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி அதில் வந்து சில கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில ப்ராடக்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதை அந்த சுகர் லெவலில் வந்துட்டு இது பண்ணுறதுக்கு அதை பயங்கரமாக ஹீட் பண்ணுறாங்க. ஓவர் ஹீட் பண்ணுறப்ப அந்த சுகர் லெவல் வந்து இதாகுதுங்கிறதுனால இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா யூடியூப்பில் ஃபிட் டியூபர்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் அவர் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே லைஃப்பில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ்லாம் வந்து அவர் ஃபிட்னஸ் சம்மந்தமான அப்டேட்ஸ்லாம் வீடியோவாக போட்டுட்ருக்காரு. ஸோ நான் அந்த வீடியோவும் பார்ப்பேன், எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவர் அதாவது எவிடன்ஸோட இது பண்ணுவார். ஸோ ரொம்ப நமக்கு புரிகிற மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ உங்களுக்கு ரெஃபரன்ஸுக்கும் உங்களுக்கு அதை பற்றி எனக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபிட் டியூபர்னு சொல்லிட்டு யூடியூப் சேனல் நீங்கள் பாருங்கள், அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதில் அவர் நிறைய விஷயங்கள் சொல்லுவார். நம்ம வந்து ஒரு சாப்பாடை வந்துட்டு அரிசியை வந்து கொஞ்ச நேரம் ஊற வச்சு அது ஊறினதுக்கப்புறம் தான் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம சாப்பிடணும். அது எந்த ஒரு தானியமாக இருந்தாலும், எந்த ஒரு நட்ஸாக இருந்தாலும், ஏதாவது இதாக இருந்தாலும் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஊற வைக்கணும்னு சொல்கிறாங்க. ஒரு மினிமம் ஒரு 5 to 6 hours நம்ம வந்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அதை நம்ம சமைச்சு சாப்பிடும்போது நமக்கு ஹெல்த்து. நீங்கள் உடனே வந்து ஊற வைக்காமே வந்துட்டு நிறைய பேர் இன்றைக்கி பண்ணுறது அதனால தான். நம்ம ஃபுட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம நார்மலாக நம்ம சாப்பாடு இருக்குல்ல, அரிசியவே நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப நேரம் நம்ம ஊற வைக்கணும். ஊற வச்சு அது நல்ல இதானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
சாப்பாடில் நம்ம குக் பண்ணணும். அப்படி குக் பண்ணி சாப்பிடும்போதுனா நமக்கு ரொம்ப ஹெல்த்தி அப்படிங்கிறாங்க. ஓகே. ஸோ அதே மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் வந்து சொல்கிறாரு. நம்ம டெய்லி லைஃப்பில் நம்மளுடைய டயட்டஸாக இருக்கட்டும், நம்மளுடைய லைஃப் ஸ்டைலுக்கான விஷயங்கள், இம்பார்ட்டண்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவர் சொல்கிறார். அப்படி ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் போய் அந்த ஃபிட் டியூபர் அப்படிங்கிற யூடியூப் சேனலை போய் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஓகே. நான் சொன்னேன் இந்த மாதிரி வந்து டயட்டுங்கிற பேரில் வந்துட்டு தேவையில்லாத ஃபுட்ஸை நம்ம வந்து எடுக்கிறத நம்ம அவாய்ட் பண்ணணும். நேச்சுரலாக நம்ம வீட்டில் என்னென்ன அப்போக்கு எப்போ நம்ம ரெடி பண்ண முடியுமோ, இல்லைன்னா அதுக்குரிய திங்ஸை மட்டும் நம்ம வாங்கி, எல்லா நட்ஸ் மட்டும் வாங்கி வச்சுக்கிட்டு அதை ப்ரிப்பரேஷன் பண்ணிக்கணும். நம்மளே ஓனாக ப்ரிப்பரேஷன் பண்ணி நம்மளே வந்துட்டு இது பண்ணுறப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வருது, அதை நான் சொல்கிறேன். நம்ம ப்ரெட்டு வந்து எல்லாருக்குமே இந்தியாவில், ஆல் ஓவர் இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறவங்களா இருக்கட்டும், இல்லை ஸ்கூல் காலேஜுக்கு போகிற சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சடனாக வந்துட்டு பிரேக்ஃபாஸ்ட் அவங்க இது பண்ணுங்கிறதுக்காண்டி இந்த ப்ரெட்டும் ஜாம் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து கொடுக்குறாங்க, அதை வந்து எடுக்கிறாங்க. இந்த ப்ரெட்டும் ஜாமும் பார்த்திங்க அப்படின்னா, இந்த ப்ரெட்டு வந்து அதில் வந்து ஃபைபரோட லெவல் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். சரிங்களா? அந்த ஃபைபரோட லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, நமக்குடைய ஜீரண சக்தி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அது ஜீரணம் மாதிரி ரொம்ப கஷ்டம். அதனால தான் நமக்கு பசிக்காது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கார்போஹைட்ரேட்ஸ் தான் அதிகமாக இருக்கே தவிர ஒன்றும் பெரிய இருக்காது. இன்னொன்று அந்த ப்ரெட்டில் நீங்கள் தடவி ஜாம் சாப்பிட்றீங்கள்ல, அந்த சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான அதை ஓவர் ஹீட் பண்ணி தான் இது பண்ணுறாங்க. இன்னொன்று அது கெட்டு போகக்கூடாமல் இருக்கிறதுக்கு வந்து நிறைய கெமிக்கல் எசன்ஸ் ஆட் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப கெடுதலை விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம். சரிங்களா? அதனால் நீங்களாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், எல்லாருக்குமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஷார்ட் டைமில் அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்மளால் என்ன ரெடி பண்ண முடியுமோ அதை ரெடி பண்ணி கொடுங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது. நான் அதான் மறுபடியும் சொல்கிறேன். இன்றைக்கி ட்ரெண்டான இந்த லைஃப் ஸ்டைலில் நிறையா பேர் வந்துட்டு நான் டயட் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற பேரில் உடம்புக்கு கெடுதியான அதிகமாக கெமிக்கல்ஸ் ஆட் பண்ணக்கூடிய நிறைய நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் வந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதை வந்து தவிருங்க. நீங்கள் அன்னைக்கு உங்களால் என்ன அந்த டைமில் என்ன உங்களுக்கு ரெடி பண்ண முடியுமோ ஸோ அதை மட்டும் ரெடி பண்ணி சாப்பிடுங்க. அது ரொம்ப நல்லது. ஓகே. ஃபஸ்ட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா, ட்ராவல் வந்துட்டு வெயிட்லெஸ் ப்ராசஸில் பண்ணக்கூடாதுன்னு சொன்னேன். மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது விஷயம் வந்து தூக்கமின்மை. மூணாவது விஷயம் ஃபுட்டு. அதாவது வந்துட்டு டயட்டுங்கிற பேரில் நிறையா ஃபுட் எடுக்கிறது, அதுங்கிறது தான் நம்ம கொஞ்சம் டீட்டெயிலாக பேசணும். ஓகேவா? அதே மாதிரி இன்னொரு விஷயம், இந்த ஃபுட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நட்ஸ் அதிகமாக எடுக்கணும், அதில் ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் பண்ணுறாங்க. நட்ஸ் அதிகமாக எடுங்க, ஓகே இல்லைன்னு சொல்லலை. ஆனால் வெயிட் லாஸ் ப்ராசஸில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒரு பாதாம் எடுக்கிறீங்கன்னாவே, ஒரு பேரிச்சம்பழம், இந்த மாதிரி, அதாவது ஒரு டைமுக்கு. ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு கிண்ணத்து நிறைய பாதாம் பிஸ்தா எல்லாத்தையும் போட்டு அடித்து காலி பண்ணிவிட்டு வெயிட்டு கம்மியாக மாட்டேங்கிறாங்க. அதெல்லாம் வெயிட்டு அதிகமாக்கி விடும். இப்போ நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க, அவனை வந்து குண்டாகணும் அப்படின்னா நீங்கள் பாதாம் பிஸ்தாவும் கொஞ்சம் அதிகமாக எடுத்து சாப்பிடலாம். நீங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு ஒன்று போதும். ஒரு இல்லாட்டும் ஒரு டைமுக்கு ஒன்று மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு கிண்ணத்து நிறையா போட்டு ஒவ்வொரு டைம் நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வெயிட்டு லாஸ் ஆகாது, வெயிட்டு பயங்கரமாக கெயின் ஆகிடும். ஸோ அதெல்லாம் தான் சொல்கிறேன். அப்புறம் நாலாவது ஒரு விஷயம், நீங்கள் பண்ணுற ஒர்க் அவுட், நம்ம எந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணணும், ஓவராலாக வந்துட்டு ஓவரால் பாடி ஒர்க் அவுட் பண்ணணும். வார்ம் அப்பு எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நமக்கு எங்கே ஃபேட் அதிகமாக இருக்குது, ஜஸ்ட்டில் அதிகமாக இருக்கா, கையில் இருக்கா, தொடையில் இருக்கா, கழுத்தில் இருக்கா, இந்த மாதிரி நம்மளுடைய பாடியை நம்ம அனலைஸ் பண்ணணும். என்னென்ன எங்கெங்கே ஃபேட் அதிகமாக இருக்குது, அதுக்கு என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம அதிகமாக பண்ணணும். பண்ணுறப்ப வந்துட்டு
நம்மளுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸில் நம்மளுடைய பாடி ஸ்ட்ரக்சரும் ஈவனாக வந்துட்டு வெயிட்டை ரிடியூஸ் ஆகும். அது பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நிறையா பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உடனே எனக்கு வெயிட் லாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க. நிறைய ட்ரீட்மெண்ட், தேவையில்லாத ட்ரீட்மெண்ட்டு. எப்படி சொல்கிறது, இது வந்து எப்படின்னா, உடனே சடனாக வந்துட்டு எனக்கு ஒரு 1 மந்த்லேயே வந்துட்டு ஒரு 10லேருந்து 15 கிலோ குறையணும் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, நியூட்ரிஷன் எடுக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணலை வைக்கல அப்படின்னா, மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு 80 கிலோ இருந்து நீங்கள் வெயிட் ரிடியூஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு ஒரு 2 மந்த்ஸ் 3 மந்த்ஸில் நீங்கள் அதை ரெகுலராக எடுக்கலை விட்டுட்டீங்க அப்படின்னா, மறுபடியும் பார்த்தீங்க அப்படின்னா 160 கிலோ போயிடுவீங்க, டபுள் த வெயிட் ஆகிடுவீங்க. ஸோ அதனால் வந்துட்டு ட்ரீட்மெண்ட்டோ இல்லை இந்த நியூட்ரிஷன் சப்ளிமெண்ட்ஸு அதெல்லாம் தேவையே கிடையாது. முன்னோர்கள் எவ்வளவோ விஷயங்களை நமக்கு சொல்லி வச்சுருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் எடுங்க அப்படிங்கிறத இந்த வீடியோத்தில் இருக்கிறேன். ஓகே, இப்போ வெயிட் லாஸ் ப்ராசஸில் நீங்கள் இருக்கிற நீங்கள் சின்ன சின்ன விஷயங்கள் நான் அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை மட்டும் நான் சொல்கிறேன். வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒன்றும் இல்லை, தவிர்க்க முடியாத சூழ்நிலையில் நான் ஒரு நான்வெஜ் சாப்பிட்டேன். ஸோ நான்வெஜ் சாப்பிட்டுட்டேன், நான் அதுக்கு ஒர்க் அவுட் பண்ணிடுவேன். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறப்ப என்னென்னா, இப்போ நான் வந்து ஒரு பிரியாணியே சாப்பிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் சாப்பிட்டு முடிச்சுட்டு 7up குடி கொடுக்கக்கூடாது, ஜீரணம் ஆயிரும், செரிச்சிடும் உடனே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு ஹாட்டாவோ இல்லை ஒரு ஒரு பிரியாணி இந்த மாதிரி வந்து ஃபுட்ஸு சாப்பிட்றப்ப நீங்கள் கூல்ட்ரிங்க்ஸ் எடுக்கிறப்ப என்ன ஆகும் அப்படின்னா, அது போய் நம்ம உடம்புல போய் அந்த குடலில் போயிட்டு தங்குமே தவிர அது உடனே ஜீரணம் ஆகாது. அது வந்து ஒரு ஜெல் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஸோ அதான் ஃபேட்டாக இதாக காரணமே. ஸோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஹாட் வாட்டர் குடிக்கணும். இந்த மாதிரி வந்துட்டு பிரியாணியோ இல்லை ஏதாவது நீங்கள் சாப்பிட்டாங்கன்னா சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் ஹாட் வாட்டர் குடிக்கணும். இல்லை அப்படி இன்னும் பெஸ்ட்டாக நீங்கள் ஒரு ரிசல்ட் வேணும் அப்படின்னா, அதாவது ஜீரக தண்ணி நீங்கள் குடிக்கிறப்ப உங்களுக்கு இன்னும் பெஸ்ட்டான ரிசல்ட் இருக்கும். நீங்கள் வந்து ஒரு ஃப்ளாஸ்க்லேயே நீங்கள் வந்து ஜீரக தண்ணியை வந்துட்டு என்ன பண்ணலாம், ஃப்ளாஸ்கில் வச்சுக்கலாம். ஃப்ளாஸ்கில் வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு 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 1 ஹவருக்கு கவரோ இல்லை 2 ஹவர்ஸ்க்கு கவரோ ஒரு டைம் வந்து நீங்கள் எடுக்கிறப்ப உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸுக்கு ரொம்ப 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 ஹெல்ப் பண்ணும். இது நேச்சுரல் வெயிட் ரெடியூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். சரி, ஓகே. என்ன மாதிரி என்னென்ன ஃபுட்ஸு வந்து நம்ம வெயிட் லாஸ் ப்ராசஸில் நம்ம எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எனக்கு தெரிஞ்சு நீங்கள் ஒரு 4 டைம்ஸாக நீங்கள் ஃபுட்டு எடுத்துகிட்ருக்கீங்க. நான் ரெகுலராக எவ்ரிடே வந்து நான் 4 டைம்ஸ் ஃபுட்டு எடுத்துகிட்ருக்கேன், இல்லை நான் 3 டைம்ஸ் எடுத்துகிட்ருக்கேன் அப்படின்னா, அதை அப்படியே டபுள் தான் பண்ணுங்கள். ஆனால் ஃபுட்டோட வால்யூமை வந்து கம்மி பண்ணுங்கன்றேன். இப்போ நீங்கள் ஒன்றும் இல்லை, காலையில் நீங்கள் வந்து எந்திரிச்ச உடனே ஒரு 5 தோசை 6 தோசை இல்லை 2 தோசை 1 தோசை திங்கிறதும், லைட்டாக வந்து ஏதாவது ஒரு நியூட்ரிஷன், ஒரு சின்ன ஒரு பழமோ இல்லை ஏதாவது ஒரு சம்திங் தான், அதை எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு 11 மணி போல் மறுபடியும் லைட்டாக பசிக்கிற மாதிரி இருக்கப்போ லைட்டாக ஏதாவது ஒரு நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் ஏதாவது ஒரு கொஞ்சம் எடுக்கணும். மறுபடியும் வந்துட்டு லன்ச்சு கொஞ்சம் ஹெவியாக ஃபுட்டோட, அதாவது ரைஸோட குவான்டிட்டி வந்து கொஞ்சம் எடுத்துகிட்டு சிக்கன் தான் நான் சொல்கிறது, சிக்கன் மட்டும்தான், சிக்கன் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு 4 to 5 6க்குலாம் கொஞ்சம் பசிக்கிற மாதிரி இருக்கும். அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது வந்துட்டு ஓட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். பிஃபோர் 8:30 இல்லை 9 o'clock சின்னதாக ஏதாவது ஒரு குடிக்கிற மாதிரி நியூட்ரிஷன்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஓட்ஸ் இல்லாட்டி இந்த மாதிரி எடுத்துகிட்டு பேசாமல் படுத்துவீங்கன்னா 9 மணிக்கு மேலே எந்த ஒரு ஃபுட்டும் நீங்கள் சாப்பிடாதீங்க அப்படிங்கிறது தான் என்னோடய கான்செப்ட்டு. ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு 4 டைம்ஸாக இது பண்ணுறேன்னா 4 டைம்ஸு இல்லாட்டினா ஒரு 6 டைம்ஸு அதை டிவைடட் பண்ணி பண்ணுறப்ப உங்களுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.
நீங்கள் உங்களுக்கு ரொம்ப ஏன்னா ஒரே நாளில் நீங்கள் வந்துட்டு டயட் ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நிறையா பேர் வந்துட்டு பின்வாங்கி போகிறது காரணமே அதுதான். என்னென்னா டயட் ஃபாலோ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்காவாக வந்துட்டு ஒரு நேரம் 2 நேரம் அப்படியே பல்ல கட்டி வாயை கட்டிக்கிட்டு பெரிய இது மாதிரி நரகத்தில் இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணி ஐயோ நம்மளால் முடியாதான்னு சொல்லிட்டு விட்டு போனவங்க தான் நிறையா பேர். ஸோ அதுக்கு வந்து என்னென்னா ஃபுல்லாக டயர்டாயிரும், பயங்கர டயர்டாகிடும். ஸோ அதை நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ஒரு 3 டைம்ஸ் சாப்பிட்ற ஃபுட்டை வந்து ஒரு 6 டைம்ஸாக நம்ம கன்வெர்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்றப்ப அது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு டைஜஷன் ஆகிரும். அந்த ப்ராசஸில் இருக்கிறப்ப நம்மளும் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் நம்மளும் எல்லாம் இது பண்ண போகிறோங்கிறப்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இது நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய வெயிட் லாஸ் ப்ராசஸுக்கு முக்கியமான தேவையான விஷயங்கள், எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு வீக்கில் 3 டேஸில் நம்மளால் வந்துட்டு எந்த ஒரு வெயிட்டுமே ரெடியூஸ் பண்ண முடியாது. அட்லீஸ்ட் ஒரு 500 கிராம்ஸ் கூட நம்மளால் வெயிட் ரெடியூஸ் பண்ண முடியல. இன்னும் பார்த்தீங்கன்னா 4 டேஸ் இருக்குது. இந்த 4 டேஸில் கம்பல்சரி நம்ம பண்ண சேலஞ்சை நம்ம அச்சீவ் பண்ணியே ஆகணும். 5 kg கண்டிப்பாக நம்ம ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்மளுடைய ஒர்க் அவுட்டை இன்க்ரீஸ் பண்ணணும், டயட்டை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணணும், நம்ம எடுக்கிற ஃபுட்ஸ் எல்லாம் சப்ளிமெண்ட்ஸ் நியூட்ரிஷன் ஃபுட்ஸ் எல்லாம் வந்துட்டு டைமிங்லி நம்ம வந்து மிஸ் பண்ணாமல் எடுக்கணும். முக்கியமான ஒரு விஷயம், நல்லா தூங்கணும். பகலில் இல்லை, நைட்டு ஒரு 10-10:30 தூங்கி காலையில் ஒரு 5:30 மேக்ஸிமம் 6 எந்திரிச்சு நம்மளுடைய ஒர்க் அவுட்டை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய வெயிட் பாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 3 டேஸில் நமக்கு ட்ராவல் இருந்தது. ஸோ நிறைய இடங்களில் நிறைய ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்டதுனால நம்மளோட வெயிட் லாஸ் ஆகலை. இன்னொரு விஷயம், வெயிட்டு கெயின் ஆகலை, சேம் வெயிட்டு தான் இருக்குது. அதனால் அது வரைக்கும் சந்தோஷம். ஸோ அதனால் நம்ம வந்து இன்னும் 4 டேஸில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எப்படியாவது நம்ம ஒரு 5 kg வந்து ரெடியூஸ் பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுக்கு நம்ம எவ்வளோ ஒர்க் அவுட் பண்ணுறோமோ எவ்வளோ முடியாது. நான் சொல்கிறேன்ல, ஒரு டார்கெட் வச்சுருக்கோம் 5 kg, 1 வீக்குக்கு ஒரு 5 kgன்ற மாதிரி பிளான் பண்ணி வச்சுருக்கோம். அது எந்த அளவுக்கு முடியுதோ அது நமக்கு சக்ஸஸ் தான். சரிங்களா? ஒரு வீக்கு 1 kg குறைஞ்சாலும் சந்தோஷம்தான், 2 kg குறைஞ்சாலும் சந்தோஷம், 3 kg குறைஞ்சாலும் சந்தோஷம்தான். ஓகே, பார்ப்போம் ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த நான் சொன்ன விஷயங்கள்லாம் எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ இல்லையோ, உங்களை சுற்றி இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் ரிலேட்டிவ்ஸுக்கு யாருக்கு வேணாலும் யூஸ் ஆகும். ஸோ அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் என்னோட சேர்ந்து நீங்கள் வெயிட் லாஸ் ப்ராசஸில் இருக்கீங்க அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் வந்து சின்ன விஷயங்கள்லாம் அதை கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணுறப்போ உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் நாளைக்கு போடுறேன். நாளைக்கு வந்து ஏதாவது ரிசல்ட் இருக்கான்னு பார்ப்போம். நாளைக்கு நம்ம என்னென்ன ஒர்க் அவுட் பண்ணலாம், என்ன மாதிரி ஒர்க் அவுட் அப்படின்னா நம்ம வந்து வெயிட் லாஸ் ப்ராசஸ் நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, நம்மளுடைய ஃப்ரேமை வந்து நம்ம எப்படி அந்த ஒரு பக்கம் வெயிட் லாஸ் ப்ராசஸ்ஸு, இன்னொரு பக்கம் நம்மளுடைய ஃப்ரேமை வந்து நம்ம எப்படி கரெக்டாக வந்து டெவலப் பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம வீடியோவாக போடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு சந்திப்போம். பாய்.